15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து டேக்ஸ் டெவல்யூஷனை வெறும் பாப்புலேஷனை வச்சு மட்டும் கொடுப்பதல்ல. பாப்புலேஷன், டெமோகிராஃபி, எக்கனாமி, டேக்ஸ் கலெக்ஷன், இந்த மாதிரி 10, 4, 5, 6 ஃபேக்டரை வச்சு 6க்கு வெயிட்டேஜ் போட்டு அந்த வெயிட்டேஜ் படி தான் டேக்ஸ் டெவல்யூஷனுடைய பர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க 15th ஃபினான்ஸ் கமிஷன். இது மாதிரி டீலிமிட்டேஷனை வந்து ஏற்கனவே 41 பாராளுமன்ற தொகுதிகள் இருந்த தமிழ்நாட்டை 39 குறைச்சாங்க 1971 சென்சஸ் படி. இன்னி 2026 சென்சஸ் எடுத்து டீலிமிட்டேஷன் பண்ணுனா வெறும் பாப்புலேஷனை பட்டு வைத்து கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. பாப்புலேஷனுக்கு ஒரு 40%, எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபிக்கு ஒரு 30%, கவர்னன்ஸுக்கு ஒரு 20%, அடுத்து வந்து டெமோகிராஃபிக்கு ஒரு 10%. இப்படி ஒரு வெயிட்டேஜ் ஃபேக்டரை போட்டு கொடுத்தா தமிழகத்திற்கு 52 எம்பிக்கள் கிடைப்பார்கள். இந்த ஃபார்முலா படி போட்டால், நான் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த ஃபார்முலா படி போட்டால் அவர்களுக்கும் குறையாது, நம்மளுக்கும் குறையாது, அஃபெக்ட் ஆகாது. அப்போ என்ன ஆகும்? ஒவ்வொரு மாநிலமும் தனது ஆட்சி முறை நிர்வாகத்தில் வளர்ச்சி அடைந்தால் அவர்களுக்கு எம்பி பதவி கூட கிடைக்கும். தனது பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணால் அவங்களுக்கு எம்பி பதவி கூட கிடைக்கும். நமது ஜிடிபி கான்ட்ரிபியூஷனை உயர்த்தினா, பொருளாதார வளர்ச்சி உயர்த்தினா எம்பி பதவி எங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கக்கூடிய அளவில் ஒரு டீலிமிட்டேஷனை கொண்டு வந்தால் இந்த 840 இடங்களை நீங்கள் வந்து எல்லா ஸ்டேட்டும், எந்த ஸ்டேட்டும் பாதிக்காத அளவுக்கு கொடுக்க முடியும்.